ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு குட் சமையல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரொம்பவும் டேஸ்டான வெஜ் ஷவர்மா தான் பார்க்க போறோம். அது எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம். ஷவர்மா செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் குப்பூஸ் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்சிங் பவுல்ல 2 டீஸ்பூன் ஈஸ்ட், 1 டீஸ்பூன் ஒயிட் சுகர், 1 கப் வெதுவெதுப்பான தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 10 மினிட்ஸ் அப்படியே வச்சுக்கோங்க. ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகி வரட்டும். ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆயிடுச்சு. இதுல 3 கப் கோதுமை மாவு, நீங்க மைதா மாவு கூட எடுத்துக்கலாம். 2 டீஸ்பூன் எண்ணெய், இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மாவு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மாவை ஏதாவது பெரிய பிளேட் இல்லைன்னா இல்ல நீட்டா இருக்கிற பிளேஸுக்கு மாத்திக்கோங்க. மாவை இந்த மாதிரி இழுத்து இழுத்து இல்ல சாஃப்டா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்பதான் அந்த குப்பூஸ் ரொம்பவே சாஃப்டா வரும். கீழே ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மாவு ரெடி ஆயிடுச்சு. இத பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம். பாத்திரத்துல எண்ணெய் சேர்த்து நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. இதுல அந்த மாவை வச்சிடலாம். இதுக்கு மேல 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊத்தி மேல ஃபுல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. அப்பதான் காயாம இருக்கும் மாவு. இத மூடி வச்சுக்கோங்க. 2 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். இந்த மாவு டபுள் ஆகி வரட்டும். இன்னைக்கு நம்ம மீல் மேக்கரை வச்சுதான் ஷவர்மா பண்ண போறோம். 1.5 கப் மீல் மேக்கர் நல்லா வாஷ் பண்ணிட்டு இல்ல தண்ணி வச்சு நல்லா சூடானதுக்கு அப்புறம் கழுவி வச்சிருந்த மீல் மேக்கரை போட்டுக்கலாம். லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 1 மினிட் நல்லா வேகட்டும். ரெடி ஆயிடுச்சு. இதை இருத்துக்கலாம். இதை இருத்துட்டு வந்துட்டு இதுலயே நார்மல் வாட்டர் சேர்த்துக்கலாம். இது 2 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். கொஞ்சம் சூடு ஆறட்டும். தண்ணி எதுவும் இல்லாம நல்லா புழிஞ்சிட்டு எடுத்துக்கோங்க. மேக்கருக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் தயிர், 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியா மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, இதுக்கு தேவையான உப்பு, 1 டீஸ்பூன் கடலை மாவு, 1/2 டீஸ்பூன் கார்ன்ஃபிளவர், 1 டீஸ்பூன் எலுமிச்சை சாறு, எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுல 1 டீஸ்பூன் எண்ணெயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுல மீல் மேக்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது 50 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். மயோனைஸ் பண்றதுக்கு முந்திரி பாதாம நம்ம ஊற வச்சுக்கலாம். ஒரு 7-8 முந்திரி, 7-8 பாதாமையும் ஊற வச்சுக்கோங்க. ஒரு கேரட்டை இந்த மாதிரி குச்சி குச்சியா நீட்டமா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாதி குடமிளகாவையும் இந்த மாதிரி நீட்டமா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் எலுமிச்சை சாறையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஷவர்மால இந்த பிக்கிள் சேர்க்கும் போது ரொம்பவே நல்லா இருக்கும். மீல் மேக்கரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பேன்ல 2 டீஸ்பூன் எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் மீல் மேக்கரை சேர்த்துக்கலாம். 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் லைட்டா கிளறி விட்டுக்கோங்க. இடையில லைட்டா கிளறி விட்டுக்கோங்க. 7 மினிட்ஸ்ல இந்த மாதிரி ரெடி ஆயிடும். இதை எடுத்துடலாம். மயோனைஸ் செய்யறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல 70 கிராம் பன்னீர், இத நான் வீட்டுல செஞ்சது. 1/2 லிட்டர் பால்ல எடுத்த பன்னீர் இது. ஊற வச்ச முந்திரி, ஊற வச்ச பாதாம்ல தோல் நீக்கிக்கிட்டு சேர்த்துக்கோங்க. 3 பல் பூண்டு, 1/4 டீஸ்பூன் முழு நல்ல மிளகு பொடி கூட எடுத்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் ஒயிட் சுகர், 1 டீஸ்பூன் உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சுக்கோங்க. நல்லா அரைச்சிட்டு காய்ச்சி ஆற வச்ச பால் 3 டீஸ்பூன் ஃபுல்லாவே சேர்த்து அரைச்சிட வேண்டாம். கொஞ்சமா சேர்த்து அரைச்சுக்கோங்க. 4 டீஸ்பூன் மயோனைஸ் மட்டும் எடுத்து வச்சுட்டு மீதி எல்லாமே ஒரு பவுல்ல சேர்த்துக்கோங்க. 1/2 வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1/2 கப் முட்டைக்கோஸ் நான் இந்த மாதிரி கட் பண்ணிருக்கேன். நீங்க குட்டி குட்டியா கூட கட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. 2 மணி நேரம் ஆயிடுச்சு. மாவு டபுள் ஆயிடுச்சு. இதை லைட்டா மிக்ஸ் பண்ணிட்டு உருண்டை பிடிச்சிடலாம்.
எனக்கு பெரிய சைஸ்ல ஒரு 5 உருண்டை கிடைச்சிருக்கு. உங்களுக்கு இந்த மாதிரி வேண்டானே நீங்க சின்ன சின்னதா கூட உருட்டிக்கலாம். லைட்டா எண்ணெய் சேர்த்துட்டு இதை நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. அடுப்புல தோசைக்கல் வச்சு தோசைக்கல் நல்லா சூடாகட்டும். சூடாயிடுச்சு, நம்ம போட்டுடலாம். கொஞ்ச நேரத்துல இந்த மாதிரி லைட்டா பபிள்ஸா வரும். அதை நம்ம திருப்பி போட்டுடலாம். இந்த மாதிரி பொல்லி வரும்போது நம்ம கரண்டியை வச்சு லைட்டா அமுக்கி விட்டா ஃபுல்லாவே நல்லா புஷ்ஷுன்னு வரும். ரெடி ஆயிடுச்சு. மயோனைஸ கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கு மேல நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தா வெங்காயம் முட்டைக்கோசை சேர்த்துக்கலாம். நல்லா மீல் மேக்கரா வச்சுக்கலாம். நான் சின்ன சைஸ் மீல் மேக்கர் எடுத்திருக்கனால அப்படியே வச்சிருக்கேன். நீங்க பெரிய சைஸ் எடுத்திருந்தா சின்ன சின்னதா கட் பண்ணி கூட வச்சுக்கலாம். இதுக்கு மேல நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த கேரட் கேப்சிகம் பிக்கிள் வச்சுக்கோங்க. அப்படியே ரோல் பண்ணி கடையில எல்லாம் கிடைக்கிற மாதிரி பேப்பரை விராப் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்பவும் டேஸ்டான வெஜ் ஷவர்மா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.